கட்டுற இந்த வேட்டியாவது ஒரு 24 மணி நேரத்துக்கு இடுப்புல இருக்க அருள் புரிவியா? தலைவரே, ஆ? உங்களை தேடி ஒருத்த அப்ளிகேஷனோட வந்திருக்கான். அதுக்கு பேர் அப்ளிகேஷன் கிடையாதுயா, அப்ளிகேஷன். அவனும் இப்படித்தான் தலைவரே, ஒரே ஒரு எழுத்த தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு தெரியுதான். தனக்கும் தலைவர. என்னதுப்பா? தனக்கும் தலைவர. ஓ வணக்கமா, அதுக்கு பேரு வணக்கம். அதுதான் தலைவர நானும் சொல்லுதேன். எனக்கு தானாங்க எழுத்து தராது, அதுதான் தானாக பதில் தானா போட்டு பேசுறேன். முடியலையே. யோ என்னையா சொல்லுதான்? அவனுக்கு வானாங்கத எழுத்து வளாதான். வளாதாமா? அதான் அப்படி மூடு. உனக்கு அவன் பரவாயில்ல போலியே. சரி, என்ன விஷயம் வந்திருக்க? எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. என்னவே வயிற்றுல எதுவும் பிரச்சனையா? சொல்ல. நீங்க தான் ஒரு தாய்ப்பு தாங்கி தரணும். தாய்ப்பு தாங்கி தரணுமா? வாய்ப்பு வாங்கி தரணும்னு சொல்லுதாரு. செத்த நேரம் மூடியடா. டிரான்ஸ்லேஷன் வேற. சினிமாவில் நீ யார மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்படுத? நான் தீர வேண்டிய கட்டவுமே சிதாசி கணேச மாதிரியும், விளங்குன மாதிரி தான். தல்லரசு திசைகாந்த் மாதிரியும். பாத்துக்கலாம். இரு இல்ல நீ ஒன்றும் பயப்படாத. அவரு விஜயகாந்த் ரசிகர். அவரை சொன்ன உடனே இவர் அப்படியே போய்கிட்டாரு. நானும் அதுங்கள மாதிரி தசன பேசுறேன் தலைவர. தசனம் தேசுவியா? ஆமா தலைவர. எங்க தேசு பாப்போம். தரி தட்டி தட்டிச்சா பின்னால போ. அப்படியே விட்டா உள்ள போய் சட்டி படையில மறைக்கிட்டு ஓடிடுறது. அங்க நின்று பேசு. யாரை கேட்கிறாய் தரி? ஏல. எதற்கு கேட்கிறாய் தட்டி? ஏல. வால்யூமை கம்மி பண்ணி பேசு. யாரை கேட்கிறாய் தரி? அறிவு இருக்கா அவனுக்கு? மூளை கட்டவனே. கீழையும் இல்லாம மேலையும் இல்லாம மீடியமா வச்சு பேசல. யாரை கேட்கிறாய் தரி? எதற்கு கேட்கிறாய் தட்டி? அப்படி நாத்து நட்டாயா, களை பறித்தாயா, மானங்கட்டு கிடக்கு, மகிழி பூத்து கிடக்கு. யாரிடம் பேசுகிறாய்? ஐயா கப்பேல போதத்துக்கு மடப்பேல யாரல வைது? மானம் கட்டு கிடக்கு, மகுடி பூத்து. ஏல சிவாஜி கணேசன் படல அப்படியே அவசரம் பேசுறது கிடையவே கிடையாது. அதானே. இல்ல தலைவர, ஊர்லயே சொல்லி திட்டாங்க அயோக்கிய பையனை திட்டுன்னு சொல்லி. இல்ல தலைவர. அவன் சொல்லிட்ட நீ சொல்லுவியா? இல்ல தலைவரா, இப்படி ஆட்களை கூட வச்சிருக்கேன். பரவாயில்ல, நல்ல திறமையால தான் இருக்கே. ஏதாவது வாய்ப்பு இருந்தா சொல்லுதா, அட்ரஸ் கொடுத்து போங்க. சரி தலைவர. பேர சொல்லு. தடிதேளு. என்னது? தடிதேளு. தடிதேளா? வடிவேலியா? அப்புறம் சன்னா தரதராசன். எது தரதராஜனா? தரதராசன் தலைவர. ஓ வரதராஜனா? தரதராசன். தடக்கு தெரு. தடக்கு தெரியா? தடக்கு தெரு. அழுத்த வரையா இதுல? தாடி கோட்டை போஸ்ட். தாடி கோட்டை இல்லையா, வாடி கோட்டை எழுது. தாடி கோட்டைன்னு போடுங்க போதும். எந்த எழுத்து உனக்கு வரலையோ அந்த எழுத்துல ஒரு விலாசம், உன் அப்பன் பேரு எல்லாமே அமைஞ்சிருக்கு உனக்கு. ஆமா தலைவர. அப்ப நான் போயிட்டு தரட்டுமா? ஏன் இப்ப இருந்தா கொடுத்துட்டு போயேன். இல்ல தலைவர, நான் போயிட்டு தாரேன்னு. ஐயோ தலைவர, நான் போயிட்டு தாரேன்னு. போறேன் தலைவர. ஐயா அவன் சொல்லுது புரியுது. மூடியா நீ? எவன் உள்ளோட்டது நீ தானே? அடிச்சுனா மூக்கு எட்ட மாதிரி போகும். யோ நீ தண்டி அடியா, தாட்டி போட்டு வரைக்கும் போட்டுருவான். தலைவா தண்டியா? ஏ வண்டி அடியா, வாடி போட்டு வரைக்கும் போட்டுருவான். இவனுவ கூட சேர்ந்து தொலைச்சி நானும்லாம் தமிழை மாத்தி மாத்தி பேசுறேன். ஐயோ இல்ல வா, சாமி கும்பிட்டோன்னா வந்துருவோம். வாடா. அப்பத்தா, நமக்கும் சாமிக்கும் எப்பயும் ஏழாம் பொருத்தம் தான். நீயே போயிட்டு வா. ஏ செந்தூர், அப்படிலாம் சொல்லக்கூடாதியா. உன் கல்யாணத்துக்கு தானே பூ போட்டு பார்க்க போறோம். வாயா. என் கல்யாணம் இருக்கட்டும், முதல்ல எங்கன்னா கணபதி பூ போட்டு பாருங்க, அதுக்கு பிறகு எனக்கு பார்க்கலாம். இப்படியே பேசிக்கிட்டே இரு, உனக்கு நல்லா சாமி அடிப்புல தான் கிடப்பா.
டேய் வரவே மாட்டோம்னே உன்னைய வர வச்சிருச்சு பாத்தியா? சாமி எம்புட்டு துடியான சாமின்னு இப்பவாது தெரிஞ்சுக்கோ. ஆமையா ரொம்ப துடியான சாமி தான். ஏதாயி இங்க வாத்த, நல்லா சாமியை கும்பிட்டு இதுல ஒரு பூ எடுதாயி. அப்பனே முருகா, என் பேரனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டு. இந்தாங்க. நான் நினைச்ச மாதிரியே எடுத்துட்டேன். நீ மகராசியா இருக்கணும் தாயி. எத்தனை நாளைக்கு தான் உங்க அண்ணன் பிளாஸ்டிக் ஊத்திட்டாலேவா? நீங்க வேணும்னா ஒன்னா கூட்டிட்டு போக வேண்டியதானே? நான் சொன்னா இங்க கேட்காம. மாப்பிள்ள, சாமி கோயில் பிரதோஷம் பிரசாதம் அதான். பிரசாந்திங்கிற மூஞ்சியை பாரு. வா. எங்கடே போன? வந்ததுல இருந்து ஆளே காணோம். கோயிலுக்குள்ள தான் இருந்தேன். ஒன்னதான் ஆளை காணோம். அந்த பொண்ணு யாரு மாப்பிள்ள? அதுவா நம்ம மாடசாமி தங்கச்சி. நான் அவளை கேட்கல, அது பக்கத்துல. அதுவா இன்ஸ்பெக்டர் தங்கச்சி. ஓ, அப்போ உன் பங்காளி தங்கச்சின்னு சொல்லு. அந்த பையன் எனக்கு என்ன பங்காளி? அவன் என்னைக்கு இருந்தாலும் எனக்கு பகையாளி தான். ஏய் ஓடிடு. உங்களுக்கெல்லாம் என்ன லோக்காடு? உழைச்சு சம்பாதிக்க வேண்டியது தானே? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஊரா வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சு பொழைப்பீங்க? மயிரே போச்சுன்னு நீங்க பெசாட்டுக்கு களவான்ட்டு வந்துருதிய. வெளியே எங்கேயும் போய் ஊர் பேர் சொல்ல முடியல. காரி துப்பு தான். ஏன் இந்த ஊரான்னு இலக்கணமா பேசுதான். நீ சம்பாதிக்க எங்க வேணாலும் போ, அத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா களவாண்டுகிட்டு வந்தேன்னு தெரிஞ்சிச்சு, உசுரோடு போச்சு விடும். பாத்துக்கோ. அழாத ஐ, நீ வெளியே போய் சம்சாரம் தானே, ஒன்றும் பயப்படாத. வெள்ளத்தூரம் நம்ம பையன் தான். பேசுகிற வழியாக பேசி நான் கூட்டியாரேன். நான் என்ன சொன்னான்னு பையன் கேட்பான். சரியா தங்கமுத்து? சரி. ஒவ்வொருத்தரும் 5 ரூபாய் ரெடி பண்ணுங்கம்மா. மற்றெல்லாம் நம்ம தலைவர் பார்த்துக்குவாரு. சரியா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. யாரும் கோவப்படக்கூடாது. எல்லாத்தையும் அண்ணன் பார்த்துக்கடா. தங்கமுத்து வாயா. இந்த வந்துட்டேன். ஐயா